வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். கலத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த கலத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பொதுவாக நம்ம இந்த செவ்வாயினுடைய தன்மையை பார்க்கும்போது கலத்திரக்காரகன், அடுத்து விரயக்காரகன். இந்த கலத்திரக்காரகனாகப்பட்ட இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 7ஆம் இடத்திற்குரியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண அமைப்புகள்ல சில தடைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகமான பேர் திருமண உறவுல அதிகப்படியான ஒரு விருப்பம் இல்லாத ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக தான் வாழ்வாங்களே ஒழிய தன்னுடைய சுயநலத்திற்கு, தன்னுடைய சந்தோஷத்திற்கு, தன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வாழாதவர்கள் இந்த ரிஷப ராசி என்பர்கள். இப்படி தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காகவும் ஏதோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில பெரிய அளவுக்கு திருப்தி இல்லாமல் ஏதோ நம்மளும் லைஃபை ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக ஏற்கனவே தன்னுடைய குடும்ப உறவுல அதிகப்படியான கசப்பை அனுபவிக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கொஞ்சம் பிரிவை கூடுதலாக ஆக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த 45 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு விவாகரத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லை நாங்கள் இது வரைக்கும் ஒரு பரஸ்பரமாக நல்ல ஒரு அன்னோன்யமாக இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏற்கனவே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த 45 நாள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்தது அது அப்படின்னா பெரிய அளவுக்கு அதை பொருட்படுத்தாதீங்க. பொருட்படுத்தும் போது அது தேவையில்லாத பிரிவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது தற்காலிகமான ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு சூழ்நிலைன்றதுனால குடும்ப உறவுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இந்த ரிஷப ராசி, தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இந்த ராசியில சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா
தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் அதிகப்படியாக நேசத்தை, அதாவது பாசத்தையும் அதிகப்படியான நேசத்தையும் எதிர்பார்ப்பவர்களாகவும் தான் இருப்பார்களே ஒழிய பெருமளவு வருமானத்தை நோக்கி பயணிக்காதவர்களாக தான் இருப்பாங்க. அதெல்லாமே இப்பதான் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நம்ம நிறைய வருமானம் வரும்போதெல்லாம் நமக்கு உறவு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை செய்து இப்போ அந்த உறவுகள்னாலேயே ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஒரு அதாவது நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. அது இப்போ இந்த செவ்வாயினுடைய பயிற்சி 6ஆம் இடத்திற்கு வரும்போது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலகட்டம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா வேலை இடத்துல ரொம்ப அதிகப்படியான கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையை செய்யும் போது யாராவது ஒருத்தர் உள்ள குறுக்கிட்டு உங்களுடைய வேலையை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, சடார்னு கோவப்பட்டு அதை தேவையில்லாம நிராகரிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இடத்துல கோவப்படாம ஒரு 45 நாட்கள் நம்ம எதுவும் கோவப்படாம நம்மளுடைய வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிக்கணும். இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இந்த இடத்துல வராது. அப்படியே வேலை இழப்பு ஏற்பட்டுருச்சு, ஏன்னா 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை அபாயம் இருக்கு, வேலை போகிறதுக்கு உண்டான ஒரு அபாயங்கள் இருக்கு. அந்த அபாயங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல துணிஞ்சு நீங்க வேலையை விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் ஒரு 45 நாட்களுக்கு சில பிரச்சனைகளை தருவாரே ஒழிய நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க அரசாங்கம் உத்தியோகம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு தேவையான அரசாங்க வேலைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு தேர்வு எழுதி அந்த ஒரு உத்தியோகத்திற்காக நீங்க தயார்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 45 நாட்கள் சாதகமாக இருக்கு. மாணவர்களுக்கு, இந்த கார்த்திகை நட்சத்திர மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்டே எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய ஏமாற்றத்தை வாழ்க்கையில சந்தித்த அன்பர்கள்னா இவர்கள் தான். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அடிக்கடி மனமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமும் கூட. அதனால அதுலேயும் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் லைஃப்ல யாரையாவது நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு மாற்று வாழ்க்கையை, ஏற்கனவே இருந்த வாழ்க்கையை விட இப்போ ஒரு நல்ல ஒரு உறவுகளையும் வாழ்க்கையையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதை நீங்க டிசைட் பண்ணி தான் வச்சுக்கணுமே ஒழிய அதுக்குள்ள நீங்க போறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் கிடையாது. நீங்க இப்போ மறுமணம் செஞ்சுக்கணும் நீங்க விருப்பப்பட்டா கூட இந்த 45 நாட்கள் மறுமணம் செஞ்சுக்க கூடாது. பட் அதை டிசைட் பண்றதுக்கு உண்டான ஒரு சரியான காலகட்டம் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடன் மூலமாக கடன் வாங்கி ஒரு நிலமாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக இருந்து, ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த சொத்துக்கள்னால அதிகப்படியான அவமானங்களை இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் பெற்றிருப்பீங்க. அதனால கடன் வாங்கியாவது பேங்க்ல லோன் பட்டாலாவது நம்ம அந்த சொத்துக்களை வாங்கணும்னு முனைப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த நிறைய ஒரு உயர் வருமானம் கிடைப்பதற்கும் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான ஒரு பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வியாதி தொந்தரவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ வியாதியை கண்டிப்பா கொடுக்கும். அந்த வியாதியினால ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சையும் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால அதுலலாம் எந்த விதமான
விதமான ஒரு மனக்குழப்பமும் அடையாமல் தைரியமாக சில விஷயங்களை தன்னம்பிக்கையோடு செய்யும் போது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான போட்டியாளர்களை ஒரு திறமையோடு சந்திப்பதற்குண்டான ஒரு நேரம் தான் இந்த ரிஷப ராசி என்பவர்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குதோ அதன்படி தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை சனி புத்தியாக இருந்தது அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை எடுத்தா கூட உங்களுக்கு அதுல சின்ன தடைகள் இருக்கும், தேவையில்லாத ஒரு மன மாற்றங்கள் இருக்கும், அடுத்து இது செய்யணுமா வேண்டாமான்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நீங்க பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.